மட்டக்களப்பு மாவட்டத்திலே தொண்டர் பணியாற்றுவதற்காக வந்திருக்கின்ற ஒரு நாட்டின் பல்கலைக்கழகத்தின் 2 மாணவிகள் நேற்று இரவு புகையிரதத்திலே கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த புகையிரதத்தில் ஏறியதில் இருந்து ஏறக்கூடிய 3 மணித்தியாலமாக அந்த 3ஆம் வகுப்பு புகையிரத பெட்டியிலே 6 இளைஞர்களால் சூழப்பட்டு தொல்லைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த 3 மணித்தியாலமும் அவர்கள் மிக ஒரு ஜீவாதார போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த இளைஞர்களின் கைகளில் கத்திகள் காணப்பட்டது. புகையிரத திணைக்களத்தில் பணிப்பாளர் நாயகம் என்னுடைய நண்பியுமான அவரிடம் இந்த தொலைபேசியை அழைத்ததுடன் ஒரு செகண்டில் அவர் தொலைபேசி எடுத்தார். இந்த விடயத்தை நான் கூறிய உடனேயே ஏறக்கூடிய 12 அரை மணித்தியாலத்துக்குள் அந்த புகையிரதம் நிறுத்தப்பட்டு அதிலே போலீசார் ஏற்றப்பட்டு அவர்கள் புகையிரத வண்டியின் 2ஆம் வகுப்புக்கு மாற்றப்பட்டு மட்டக்களப்பு மற்றும் போலீசாரினோடு துணையோடு அவர்கள் கொண்டு வரப்பட்டு தற்போது அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்திற்கு பாதுகாப்பாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் தங்களுடைய நாட்டை விட்டு பெற்றாரை விட்டு உறவுகளை விட்டு எங்களுடைய நாட்டுக்கு பணியாற்ற வந்திருக்கின்ற அந்த பெண்களினுடைய அவல நிலை நேற்று இரவு முழுக்க நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 9:30 மணி மட்டும் எங்கள் வீட்டில் யாரும் நித்திரை கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் பாதுகாப்பு ஆன செய்தி என்னை வந்தடைய மாட்டேன். எனவே இந்த பணிப்பாளர் நாயகத்துடைய செயலை இன்று உங்கள் எல்லோரும் முன்னால் நான் பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றேன். இதுதான் அரசு சேவையின் முக்கியத்துவம். இந்த நாட்டிற்காக மக்களுக்காக மக்களினுடைய வரிப்பணத்தில் சேவையாற்றுகின்ற நாங்கள் 24 மணி நேரமும் எங்களுடைய சேவையை மக்களுக்கு வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். விமர்சனங்கள் கண்டனங்கள் இவை வந்தாலும் மனச்சாட்சிக்கும் இறைவனுக்கும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக பணியாற்றுகின்ற போது இந்த நாட்டிற்கு வர இருந்த ஒரு பெரிய அபகீர்த்தி நேற்று இரவு தடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக உண்மையாக அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய இறைவனுக்கும் எனக்கு உதவி செய்த பணிப்பாளர் நாயகருக்கு நன்றியை தெரிவித்து இது எங்கள் எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்து உங்களுக்கு மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.